கின்னஸ் கலைஞர் அப்படின்னு புத்தகம் எழுதிக்கிட்டு உதயநிதியை பார்க்க போன மா சுப்பிரமணியத்தை ஒத்த ஓசி பிரியாணிக்காக என் வாழ்க்கையவே இப்படி நாசம் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லாத குறையா சந்திக்காமலே திருப்பி அனுப்பிச்சிருக்காரு உதயநிதி. சைதாப்பேட்டைக்கு இந்த பொங்கல் பரிசு அப்படியே மூட்டை மூட்டையா அள்ளி கொடுக்குறாங்கல்ல, அதை தொடங்கி வைக்கக்கூடிய திட்டத்துக்கு மா சுப்பிரமணியன் முதல்வர் கூட போகும்போது எனக்கு சைதாப்பேட்டைக்கு வழி தெரியும், உன் வேலையை நீ பாரு. இப்ப சவுக்கு சங்கர் விவகாரத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏன் சவுக்கு சங்கருக்கு பெயில் கொடுக்கப்படலை, எப்பதான் சவுக்கு சங்கர் வெளியே வர போறாரு, இந்த வழக்குல என்ன நடக்குது? சும்மா கிடந்த சங்க ஊதிக்கு எடுத்த ஆண்டி அப்படிங்கிற மாதிரி பெரியார் பேரை நாரடிக்கணுங்கிறதுக்காக சுப வீரபாண்டியன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம இன்னைக்கு மூத்திர சந்து விட்டு வெளு வெளுன்னு. உலக தமிழர்களுக்கு வணக்கம், நான் வெங்கிரத்னம். இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பொங்கல் வைப்பது எப்படி அப்படின்னு ஒரு செய்முறையை உங்களுக்கு சொல்ல போறேன். அதான் பொங்கல் தான் எல்லாத்துக்குமே வைக்க தெரியுமே, பொங்கல் என்ன பெரிய டிஷ்ஷா, இதை போய் நீங்கள் ஒரு வழிமுறையெல்லாம் செஞ்சு காமிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கலாம். இது திராவிட பொங்கல், இதை எல்லாராலையும் வச்சிட முடியாது, உடன்பிறப்புகளால் மட்டும்தான் வைக்க முடியும். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்துடணும். பின்னாடி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ சாதாரணமாக பொங்கல் வைக்கணும் அப்படின்னு வச்சிங்களேன், அரிசி, பொங்கல் பானை இதெல்லாம் தான் கேட்போம் இல்லையா. இந்த பொங்கலை பொறுத்த வரைக்கும் முதல்ல அத்தியாவசிய பொருட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், தெரிஞ்சுங்க. அப்படி தான் திராவிட பொங்கல் வைக்க முடியும். ஒரு முக்காடு போட்ட பாயம்மா, தேவையான பொருட்களில் முக்கியமாக அவங்க தான் வருவாங்க. ஒரு முக்காடு போட்ட பாயம்மா, அவங்க பாயம்மாவாக இருக்கணும், இஸ்லாமியராக இருக்கணும் அவசியம் கிடையாது. ஒரு புர்காவை போட்டுக்கிட்டு நிற்கணும் முதல்ல, அது முதல்ல தெரிஞ்சுங்க. ரெண்டாவது, கையில் பைபிள் வச்சுக்கிட்டு கழுத்தில் சிலுவையை போட்டுக்கிட்டு ஒரு கிறிஸ்துவ அம்மா, ஒரு கிறிஸ்துவ சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி இருக்கணும். இது ரொம்ப அவசியம். இது ரெண்டும் இல்லாமல் திராவிட பொங்கல் வைக்கவே முடியாது. அதுக்கப்புறம் யாராவது ஒரு சேட்டு வீட்டுக்காரம்மா, அவங்க அப்படியே தலையில் அந்த பாரம்பரிய உடை அணிஞ்சிக்கிட்டு அவங்க நிற்பாங்க. இங்கே விவசாய பெருங்குடி மக்கள் தானே பெரிய அளவில் பொங்கல் கொண்டாடுறாங்க, அவங்க இங்கே அவசியம் கிடையாது. தமிழர் பொங்கலுக்கு தான் அவங்க அவசியம், திராவிட பொங்கலுக்கு அவங்க அவசியம் கிடையாது. அப்படிங்கிறதால அது முக்கியம் இல்லை. முக்கியமாக இந்த பொங்கல் ஒரு சுகாதாரமான பொங்கல், காற்று மாசு ஏற்படுத்தாது. ஒரு பெரிய சட்டி, அந்த சட்டி அலங்காரம் பண்ணப்பட்டிருக்கணும், முக்கியமாக இருக்கணும். 4 செங்கல்ல வரிசையாக அடுக்கி வச்சுருக்கணும், அது மேலே அந்த சட்டியை வச்சுருக்கணும். அப்புறம் கிண்டுறதுக்கு உதயநிதி இல்லைன்னா ஸ்டாலின் அவர்கள் யாராவது ஒருத்தர் கிண்டுறதுக்கு ஒரு கரண்டியை பிடிச்சிட்டு நிற்கணும். உள்ள பொங்கல் இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த பொங்கலுக்கு அடுப்பே பற்ற வைக்க மாட்டாங்க. அடுப்பு பற்ற வச்சு அது தேவையில்லாமல் புகை காற்று மாசு ஏற்படுத்தி ஓசான் படலத்தை ஓட்ட போட்டு இதெல்லாம் தேவையில்லைல்ல. இப்படி தமிழர்கள் பொங்கல் கொண்டாடி ஓசான் படலத்தில் ஓட்ட விலை வைக்கிறீங்க. திராவிட பொங்கல் படி அடுப்பெல்லாம் பற்ற வைக்க மாட்டோம். அதுக்கு பதிலாக பொங்கல் பொங்கி வரும்ல, அப்படியே பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு பதிலாக ஃபுல்லாக பஞ்சை வச்சு விட்ருவாங்க. அடுப்பே எரியாது, உள்ள பொங்கலும் இருக்காது. ஆனால் திராவிட பொங்கல், ஏன்னா இந்த நம்மளாம் மண்ணில் பானை செஞ்சு வைப்போம். இந்த பொங்கலுக்கு மெயின் தேவையான அந்த ரா மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு பெரியார் மண்ணை அள்ளி உள்ளே போட்டுற வேண்டியதான். அவங்க சொல்கிற பாஷையில் உள்ளே போட்டு கிண்டுன்னு கிண்டி பார்த்தா ஒன்றுமே வராது. இந்த பொங்கலை யாராவது சாப்பிட முடியுமா அப்படின்னா சாப்பிட முடியாது. ஃபோட்டோ எடுத்துக்கலாம், இதுதான் பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டாடுவாங்க. இதை திராவிட பொங்கல்னு சொல்லலாம், சமத்துவ பொங்கல்னு இதுக்கு இன்னொரு பேர் வேறு இருக்குது. இப்படி பலதரப்பட்ட நடிகர்கள், நடிகைகள், துணை நடிகைகள்லாம் வச்சுக்கிட்டு உதயநிதி மாதிரி ஒரு பார்ட் டைம் சினிமா நடிகரையும் கொண்டாந்து வச்சுக்கிட்டு கொண்டாடுனா அதுதான் திராவிட பொங்கல். பயம், ஏதாவது ஒரு ஞாபகத்தில் தின்னு விடாதீங்க, செத்து தொலைஞ்சிட போகிறீங்க. அதனால் முன்கூட்டியே ஒரு வார்னிங் அப்படிங்கிறதையும் பண்ணிக்கிறேன். இப்படி தான் திராவிட பொங்கல் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த பொங்கல் விஷயத்தில் 2500 கொடுத்தவங்கள 5000 நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அறுத்து தள்ளிடுவோன்னு சொன்னீங்க. இன்றைக்கி ஒரு கிழவர் பச்சையாக திட்டுறாரு. ஐயோ அதை பேசவே முடியாது, கேஸ் போட்டுருவாங்க, அந்த அளவுக்கு பச்சையாக திட்டுறாரு. ஏற்கனவே ஒரு கிழவி கழட்டிக்கிட்டு அடித்து அதை பிடிக்க தனிப்படை அமைச்சு இப்போ கிழவனையும் பிடிக்கிறதுக்கு கடைசியில் தனிப்படை அமைக்கணும் போல இருக்கு நிலைமை. அப்படிங்கிறது அப்படி ஆகிப்போச்சு. ரேஷன் கடை வாசலில் போய் நின்னா ஐயோ தமிழக முதலமைச்சரோட 7-8 தலைமுறையை தோண்டி எடுத்து சும்மா கழுவி ஊத்துறாங்க. ஆணு பொண்ணு எந்த வித்தியாசமுமே கிடையாது. வீடியோவெல்லாம் பார்த்தா சத்தியமாக சொல்கிறேன், மானம் இருந்தா, ரோசம் இருந்தா, சூடு இருந்தா, சொரணம் இருந்தா நீட் தேர்வை ரத்து செய்ய என்கிட்ட ரகசியம் இருக்குன்னு ஒரு கூட்டம் பேசிச்சுல்ல, அந்த கூட்டம் கவுத்த போட்டுட்டு தொங்கிரும். அப்படி பேசுகிறாங்க, பச்சையாக பேசுகிறாங்க.
இவங்களுக்கு அது இருக்காது, அதை நம்ம கடந்து போடுவோம். அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இப்போ சவுக்கு சங்கர் அவர்களோட கைது தொடர்ச்சியாக ஏன் இவ்வளோ நாள் உள்ளே இருக்கார்? சாதாரண ஒரு பிடி வாரண்ட்டுக்கு இவ்வளோ நாள் உள்ளே இருக்கணுமா? இதை பற்றி அப்டேட் பண்ணுங்கள், ஏன் சவுக்கு சங்கர் அவர்களை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு பலர் தொடர்ச்சியாக கமெண்ட்லேயும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்னோட வாட்ஸ்அப் தொடர்புலையும் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. 2 நாட்களுக்கு முன்னாடி திரு ஃபெலிக்ஸ் அவர்கள் எடுத்த ஒரு இன்டர்வியூவில் சவுக்கு அவர்களோட வழக்கறிஞர் பேசுனதையும் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதன் பிறகு நாமளும் கூட தொடர்பு கொண்டு பேசணும். பேசின விஷயம் என்ன அப்படின்னா, பிடி வாரண்ட் விஷயத்தில் அவருக்கு பெயில் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. எதுக்காக பிடிச்சிட்டு போனாங்களோ அதுக்கு பெயில் கொடுத்தாச்சு. அது வந்து கிட்டத்தட்ட சவுக்கு வந்து கடத்தி வைக்கப்பட்ட மாதிரி தான். சம்பந்தப்பட்ட பழனி செட்டிப்பட்டி காவல்துறையினர் தான் வந்து அந்த பிடி வாரண்டில் கைது செய்யணும். ஆனால் சைதாப்பேட்டையில் சம்மந்தமே இல்லாமல் கைது செஞ்சுருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அது ஒரு கடத்தல் மாதிரி தான். திட்டமிட்டு அவரை கைது செஞ்சு சட்டவிரோதமாக வச்சுருந்து அதன் பிறகு தான் பழனி செட்டிப்பட்டி காவல்துறை வந்து அழைச்சிட்டு போயிருக்கு. அந்த கேஸில் அவருக்கு பிடி வாரண்டில் பெயில் ஆகிடுச்சு. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் கைவினை அந்த திட்டத்தை பற்றி தொடர்ச்சியாக அவர் பேசியிருந்தார். அதுக்கு ஒரு அவதூறு வழக்கு. எப்படி ஒரு திட்டத்தை பற்றி பேசுனா அவதூறு வழக்கு. அதுக்கு சைதாப்பேட்டை நீதிமன்ற நீதியரசர் வந்து இதுக்கெல்லாம் நீ பெயிலெலாம் தேவையில்லை, இதெல்லாம் வாரண்டே நான் பண்ண மாட்டேன், கிளம்புங்க அப்படின்னு சொல்லி விட்டார். ரிமாண்டே பண்ணலை, கஸ்டடியே கொடுக்க முடியாதுன்ட்டார். கஸ்டடி கேட்டாங்க, ரிமாண்டே பண்ண முடியாதுன்ட்டார். ஆக அதுலேயும் இவர் சிறைக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது. இப்போ இந்த பத்திரிகையாளர் வாராகி தொடர்பாக திரு கமிஷனர் அவர்கள், சிட்டி கமிஷனர் அருண் அவர்களுக்கும் வாராகி அவர்களுக்கும் பிரச்சனை, பர்சனல் மோட்டிவால் தான் வாராகி தொடர்ச்சியாக சிறைப்படுத்தப்படுறாரு அப்படின்னு பேசியிருந்தார். திரு வாராகி அவர்களோட குடும்பத்தினரை அழைச்சி வந்து சவுக்கு மீடியாவிலையும் பேட்டி கொடுக்க வச்சுருந்தார் இல்லையா? இதில் ஒரு அவதூறு வழக்கு, ஒரு காவல்துறை அதிகாரியை பற்றி பேசினாங்க, போனாங்க, வந்தாங்க, உண்மைக்கு புறம்பான தகவலை வெளியிட்டார் அப்படின்னு ஒரு வழக்கு போட்டு அவர் சிறையில் இருக்கார். கீழமை நீதிமன்றம் ஜாமீனை தள்ளுபடி பண்ணிருச்சு. இப்போ அடுத்த ஒரு மாவட்ட நீதிமன்றத்துக்கு போயாகணும். மாவட்ட நீதிமன்றம் இப்போ எல்லாமே விடுமுறை காலம் அப்படிங்கிறதால போக முடியாது. இது ஒன்றும் பெரிய குற்றம் அப்படிலாம் கிடையாது. உள்ளே நுழைஞ்ச உடனே அவருக்கு பெயில் அப்படிங்கிறது கிடைச்சிரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ இந்த பொங்கல் விடுமுறை முடிஞ்சு நீதிமன்றம் இந்த ஜாமீன் வழக்கை விசாரணைக்கு எடுக்கும்போது முதல் வழக்கு விசாரணை அப்படிங்கிறதுலேயே அவருக்கு ஜாமீன் அப்படிங்கிறது கொடுத்துரும். அதுக்குள்ளே நம்ம தொடர்நெடுங்கிற திராவிட மாடல் வேறு ஏதாவது கேஸ் போட்டால் உண்டு. தொடர்ச்சியாக அது தொடர்பான அப்டேட்டுகள் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இப்போ யார் அந்த சார் மறுபடியும் வந்துடணும். ஏன்னா இந்த யார் அந்த சார் அப்படிங்கிறத மறைக்கிறதுக்கு தான் ஏகப்பட்ட தயிடு தத்தங்களை பண்ணி பார்த்தாங்க. அப்போ என்ன நடந்தாலும் அந்த கேள்வியை நாம் எழுப்பிக்கிட்டே இருக்கணும் தொடர்ச்சியாக அப்படிங்கிறது தான். இந்த பொங்கல் பரிசு கொடுக்குறாங்கல்ல, மக்கள் வேணாங்கிற அளவு கொடுக்குறாங்கல்ல, 1 கிலோ அரிசி, 1 கிலோ யாருமே கொடுக்க முடியாது. 1 கிலோ சர்க்கரை, 1000 கிராம் சர்க்கரை கொடுக்குறாங்க. எவ்வளோ? 1000 கிராம் சர்க்கரை. இவ்வளோ இருக்கும், அவ்வளோ சர்க்கரை கொடுக்குறாங்க. ஒரு கரும்பு கொடுக்குறாங்க, 5 அடி இருக்கும் பார்த்துங்க கரும்பு, உங்களை விட உயரமாக இருக்கும். இவ்வளோவையும் அள்ளி கொண்டாந்து திராவிட மாடல் கொடுக்குது. இங்கே தளபதி ஆட்சியில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தம்மத்தோண்டு சர்க்கரை கொடுக்குற, தம்மத்தோண்டு முந்திரி திராட்சை கொடுக்கலன்னு நீங்கள் எங்கள் தளபதியவே ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? அப்படிப்பட்ட அந்த அற்புதமான பரிசு பொருள் வழங்கும் திட்டம் சைதாப்பேட்டை சின்னமலையில் இருக்கிற ரேஷன் கடையில் தான் தொடங்கி வச்சார் திராவிட மாடல் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். சைதாப்பேட்டையில் ஒரு நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறாருன்னா அதுக்கு யார் அங்கே பங்கு பெறக்கூடிய நபராக இருக்கணும்? சம்மந்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர். சென்னை அப்படின்னாலே இந்த பக்கம் சேகர் பாபு, இந்த பக்கம் மாசு இல்லாமல் இவங்க எங்கேயும் போக மாட்டாங்க. சைதாப்பேட்டை சின்னமலை அந்த ரேஷன் கார்டு அப்படி அட்டை, சைதாப்பேட்டை சின்னமலை அந்த ரேஷன் கார்டு இருக்கிற பகுதி வந்து திரு மா சுப்பிரமணியன் அவர்களோட சொந்த தொகுதி. இங்கே அவர் காலையிலே கிளம்பி போகிறார் முதலமைச்சர் தொடங்கி வைக்க. மாசு கிளம்பி நேராக சிஎம் வீட்டுக்கு போட்டாப்புல. நம்ம தொகுதிக்கு தானே வரணும், சிஎம் கூடயே நம்மளும் கெத்தா போய் இறங்கி வந்துடுவோம் அப்படின்னு. ஆனால் சிஎம் உளவுத்துறையிட்ட ஒரு அறிக்கை கேட்டிருக்காப்புல. உளவுத்துறை இந்த ஞானசேகரன் விவகாரத்தில் மா சுப்பிரமணியத்தோட ஆட்கள் மா சுப்பிரமணியம் பேரை சொல்லி காவல்துறையினரை எப்படியெல்லாம் மிரட்டினாங்க, இந்த ஞானசேகரன் முதல் நாள் கைது செய்யப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டதுக்கு எப்படியெல்லாம் உதவி செஞ்சாங்க, ஞானசேகரனை காப்பாற்றுறதுக்கு மாசுவோட ஆட்கள் எப்படியெல்லாம் முயற்சி செஞ்சாங்க, இது பெரிய அளவில் பிரச்சனையால தான் கைது செய்யப்பட்டாங்க அப்படிங்கிற விவரத்தை எல்லாமே உளவுத்துறை ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்துருக்கு. இதோடைய அடிப்படையில் தான் இப்போ மா சுப்பிரமணியன் தான் அந்த சாரோன்னு எல்லாரும் கிளப்பி விட ஆரம்பிச்சிட்டாங்க சமூக வலைதளங்களில். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்திருச்சு. இப்படி கொண்டாந்து தேரை இழுத்து தெருவில் விட்டாங்களே இந்த ஆளு, நாங்கள் திராவிட மாடல் அப்படியே பெண்ணிய பாதுகாவலர்கள்னு வடலாம் சுட்டு வச்சிருந்தோமே, மொத்தமாக சல்லியாக உடச்சு விட்டானே இந்த ஆளு அப்படின்னு கடுப்பான நம்ம முதலமைச்சர் மாசுவை கூப்பிட்டு, நீ ஒழுங்காக போய் சட்டசபையில் போய் அங்கே தேவையில்லாத ஆணியெல்லாம் பிடுங்கிட்டு உட்காந்துரு, சைதாப்பேட்டை போகிறதுக்கு எனக்கு வழி தெரியும், நீ வர வேணான்னு சொல்லி இவரை விரட்டி விட்டாரு.
இவரோட தொகுதியில் இவர் இல்லாமலே அந்த திட்டம் அப்படிங்கிறது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, இப்போ என்ன இப்போ பெரியவர் கைவிட்டா நம்ம சின்னவர் காலில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கின்னஸ் கலைஞர் அப்படின்னு ஒரு புத்தகம் ஒன்று எழுதினார். கருணாநிதி என்ன கின்னஸ் சாதனை படைச்சார் அப்படின்னு அது தனி விவாதத்துக்கு வருவோம், நம்ம பெருசாக வச்சுக்குவோம், ஒரு நாளைக்கு சிறப்பாக செய்வோம். அதை கின்னஸ் கலைஞர் அப்படின்னு ஒரு புத்தகம் அதை இவர் வெளியிட்டுட்டு மாண்புமிகு மதிப்புக்குரிய சின்னவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கறதுக்கு போயிருக்காரு. அவர் இவரை பார்க்கவே இல்லை, மரியாதையாக ஓடிப்போ, உன்னால் நான் என்னோட கனவே நாசமாக போச்சு, எப்படியாவது 2026 எங்கள் அம்மா கையில் காலில் விழுந்து எங்கள் அப்பாவை மிரட்ட சொல்லி நான் சிஎம் ஆயிடலான்னு பார்த்தேன், அதில் மண்ணள்ளி போட்டையா, ஒரு பிரியாணி திங்க போய் என் வாழ்க்கையை கெடுத்து விட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சின்னவரும் விரட்டி விட்டார். ஒத்த பிரியாணியில் என் கனவையே அழிச்சிட்டியா அப்படின்னு வைத்தறிச்சல் இருக்குமா இல்லையா, விரட்டி விட்டார். இப்போ மா சுப்பிரமணியத்தை கட்சியை விட்டு நீக்குவாங்களா? இவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்கு, மா சுப்பிரமணியத்தோட ஆட்கள் தான் இயக்கியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. மா சுப்பிரமணியத்தை அமைச்சர் பதவியிலேருந்து நீக்க முடியுமா? முடியாது. ஏன்னா நம்ம ஜெயில் கைதியாக கடந்த சிறைப்பறவை செந்தில் பாலாஜியவே பல நாட்கள் நீதிமன்றம் கண்டிக்கிற வரைக்கும் அமைச்சராக வச்சிருந்துட்டு வேற வழியே இல்லை, ஜாமீன் தரமாட்டாங்கிறதால அமைச்சரை விட்டு நீக்கிட்டு பெயிலில் வந்து அடுத்த நாளே அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்த்த அற்புதமான மனிதர்கள் அல்லவா நாம் எப்படி அதை செய்வோம்? இப்போ இந்த கதை அப்படிங்கிறது பெரிய பிரச்சனையில் ஓடிக்கிட்டு இருக்கு. மா சுப்பிரமணியத்துக்கு மொத்தமாக முடிச்சு விட வேண்டிய வேலையை கீழ்மட்டத்தில் இருக்கிற திமுக ஆட்கள் செய்ய தொடங்கிட்டாங்க. இது அப்படியே இருக்குது.